ஹாய், இந்த வீடியோவில் நைவ் பேஸ் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். நைவ் பேஸ் அல்காரிதம் இஸ் யூஸ்ட் இன் மெஷின் லேர்னிங் ஃபார் கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். ஸோ இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மாடல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாடல் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குற ப்ரெடிக்ஷன் வில் பி அ நம்பர் பிட்வீன் 0 and 1. அண்ட் மெயின் காம்பனண்ட் ஆஃப் நைவ் பேஸ் மாடல் இஸ் பேஸ் தியரம். ஸோ இப்போ இந்த பேஸ் தியரம்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேஸ் தியரம் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது இன் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பேஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டிஸை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நைவ் அப்படின்ற ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே பேஸ் தியரம் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பேஸ் தியரம் விசஸ் நைவ் பேஸ் தியரம்னா என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ் தியரம்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பேஸ் தியரம் அப்படின்ட்டு கேட்டால் அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் அப்பான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அண்ட் அதோட ஃபார்முலா என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B is equal to probability of B given A into probability of A divided by probability of B. ஸோ இது மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த கான்செப்டை மக படிச்சிருக்கீங்க இல்லாட்டி புரியாமல் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இன்டர்வியூவர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி சொல்லாமல் வேறு விதமாக பேஸ் தியரம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபார்முலாக்குள்ளே டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஸோ பேஸ் தியரம் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரிமைஸ் தட் more information we gather about an event, the better estimate of probability we can make. ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரி பேஸ் தியரம் will help us to calculate probabilities. And as we get more information about an event, we can make better estimate of the probability. ஸோ இந்த 3 லைன் என்ன சொல்ல வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு சிம்பிள் சினாரியோ அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் அண்ட் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக ஒரு UFO ஷிப் வருது. அண்ட் அந்த UFO ஷிப்பில் இருக்கிற ஏலியன் உங்களை கிட்னாப் பண்ணிவிட்டு எங்கேயோ கூப்பிட்டுட்டு போகுது. எங்கே கூப்பிட்டுட்டு போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண அப்புறமா சடனாக அந்த UFO ஷிப் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அண்ட் அந்த UFO ஷிப்பில் இருக்கிற ஏலியன் ஒரு சில் இல்லாட்டி கோல்டு என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். அந்த ஏலியன் உங்களை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கு. அதனால் வெளியில் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ அந்த ஏலியன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வினா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் ஆகிருக்கீங்க அண்ட் நீங்கள் எந்த லொக்கேஷனில் கிராஷ் லேண்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இப்போது வேர்ல்டில் எந்த பார்ட்டில் இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த ட்ராவலிங் ரொம்ப நேரம் நடந்ததுனால நீங்கள் கரண்ட்டாக எந்த இயர் அண்ட் மந்த் ஆர் டேயில் இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போது இது மாதிரியான சிச்சுவேஷனில் எப்படி இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே? ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வில் பி பிட்வீன் 0 and 1. இதை பர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா 1% to 100%. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் எந்த வேல்யூவை நீங்கள் சொல்ல போகிறீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது. அண்ட் நீங்கள் எந்த பர்டிகுலர் இயர் மந்த் ஆர் டேயில் இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ரஃப் கெஸ் தான் பண்ண முடியும். ஸோ எப்படி ரஃப் கெஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? வேர்ல்டில் ஒரு சில பிளேசஸில் எல்லா மந்த்துமே ஸ்னோவி சீசனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 100% அப்படின்ட்டு சொல்லலாம். ஆர் வேர்ல்டில் ஒரு சில பிளேசஸில் பர்டிகுலர் மந்தில் மட்டும்தான் ஸ்னோவி சீசன் வரும். அதனால நீங்கள் 50% அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் வேர்ல்டில் ஒரு சில பிளேசஸில் ஸ்னோவி சீசனே வராது. அதனால நீங்கள் 0% அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? ஸோ நீங்கள் இதை சம் வேல்யூ பிட்வீன் 1 to 100 மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேகாக ஒரு எஸ்டிமேட் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இல்லை இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் 0 அப்படின்ட்டு சொல்லாமல் 1% அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே வில் பி 1% அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஏலியனுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. ஸோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக 1% அப்படின்னு போட்டிருக்கேன்னா இது ஜஸ்ட் ஒரு வேக் எஸ்டிமேட், அதாவது ஒரு கெஸ் தான்.
ஸோ இங்கே இருக்கிற இந்த வேக் எஸ்டிமேட் வச்சு நீங்கள் ஒரு கெஸ் தான் வந்து பண்ணுறீங்க. ஸோ இது 1% இருக்கலாம், 2% இருக்கலாம், இல்லாட்டி 99% இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்காக வந்து 1% அப்படின்ட்டு இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1% வில் பி த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ அப்படின்ட்டு ஏலியனுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஏலியன் வந்து இந்த ஆன்சர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் ஏலியன் கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து மச் இன்ஃபர்மேஷன் இல்லை, நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது, அண்ட் நான் எந்த பர்டிகுலர் மந்த் இயர் ஆர் டேயில் இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், அப்போ தான் வந்து என்னால் ஒரு பெட்டர் ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த கொஸ்டினுக்கு. ஸோ அந்த ஏலியன் வந்து ஓகே ஃபைன், அதோட யூஎஃப்ஓவில் இருக்கிற ஜிபிஎஸ் டிவைஸை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஏலியன் வந்து சொல்லுது. ஸோ நம்ம வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கோம், இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக என்ன ஆன்சர் வந்து கொடுத்துருந்தோம், 1% அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ஏலியனும் வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்கீங்க. ஸோ சுவிட்சர்லாண்டில் வந்து நிறையா ஸ்னோவி சீசன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே கிவன் தட் யூஆர் இன் சுவிட்சர்லாண்ட் வந்து அதோட வேல்யூ வந்து வில் நாட் பி லெஸ். சுவிட்சர்லாண்டில் நிறைய மந்த்ஸ்க்கு ஸ்னோவி சீசன் வந்திருக்கும். அதனால இப்போது ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே கிவன் யூஆர் இன் சுவிட்சர்லாண்ட் வந்து அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நீங்கள் 80% அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ 1%லேருந்து 80% வந்து இப்போ நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட்டை வந்து மாற்றிட்டோம். எப்படி மாற்றினோன்னா வந்து when we got additional information. ஸோ எதுக்காக இங்கே 80% அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி வேல்யூ. ஸோ சுவிட்சர்லாண்டில் வந்து நிறையா ஸ்னோவி சீசன் மந்த்ஸ் இருக்கனால ப்ராபபிலிட்டி வில் நாட் பி வெரி லோ வேல்யூ, இட் வில் பி நாட் அ வெரி ஹை வேல்யூ ஆஸ் வெல். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு மாடரேட் வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கேன் 80% அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், இப்போது அந்த ஏலியன் வந்து உங்ககிட்ட இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து சுவிட்சர்லாண்ட் கண்ட்ரியில் வந்து இருக்கோம் அண்ட் கரண்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ டிசம்பர் மந்தில் ஃபார் ஷுவர் சுவிட்சர்லாண்டில் வந்து ஸ்னோவி சீசன் தான் இருக்கும். அதனால இப்போது இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நீங்கள் ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ஸ்னோ டுடே கிவன் யூஆர் இன் சுவிட்சர்லாண்ட் அண்ட் மந்த் இஸ் டிசம்பர்னா நீங்கள் 99% அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் காட் சேஞ்ச்ட். எப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, when we got more information about this event. So take away for this example என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, each time you get a new piece of information, your estimate for probability of the event will become more accurate. ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இந்த பேஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சொல்லுது. So the more information we gather about the event, the better estimate of probability we can make. So நம்ம என்ன probability estimate வந்து மேக் பண்ணோம் ப்ரீவியஸாக, probability that it will snow. and நம்மளுக்கு என்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு, that we were in Switzerland and the month was December. ஸோ இந்த ரெண்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லாதப்போ நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து 1% இருந்துச்சு. அண்ட் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம் அந்த அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்மளோட எஸ்டிமேட் வந்து 80% இருந்துச்சு. நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அண்ட் எந்த மந்தில் இருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ இதுதான் இங்கே more information we gather about the event அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ more information கிடைக்கும் போது we can make a better estimate of the probability. ஸோ அதனால தான் இங்கே இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து அப்டேட் ஆகுது. ஸோ more information better estimate of the probability. இந்த டைப் ஆஃப் லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் பேஸ் தியரம் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ பேஸ் தியரமோட ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, இந்த பைப் சிம்பிள் வந்து கண்டிஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை வந்து கிவன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஏ வந்து ஒரு ஈவெண்ட், பி வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி இது மாதிரி வந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் இருக்கிற ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து அடிக்கடி நியூஸில் வந்து சம்மர் சீசன் அப்போது ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து வரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போது ஒர்க் பண்ண போகிற இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஃபயர் இன் திஸ் ஃபாரஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we want to find out the probability of fire in this forest. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா வந்து P of fire, P-னா ப்ராபபிலிட்டி, ஃபயர் தான் நம்மளோட ஈவெண்ட். இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி யூ டோன்ட் ஹேவ் மச் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற லாக் புக்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் இஸ் வெரி லெஸ் அப்படின்ட்டு ஒரு வேக் எஸ்டிமேட் வந்து கொடுக்குறீங்க. இப்போ இந்த எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நீங்கள் ஸ்டில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயரை வந்து பெட்டராக வந்து எஸ்டிமேட் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட வெதர் அண்ட் அதர் கண்டிஷன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த மானிட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மானிட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து தரப்போகுது. அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு பெட்டர் ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ மானிட்டரிங் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒன் டே நீங்கள் வந்து ஸ்மோக் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஸ்மோக் பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கோஸ் அப். ஸோ ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்குது, தெர் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஸ்மோக் பார்த்ததுனால உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வில் கோ அப். ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து இஸ் கெட்டிங் அப்டேட்டட் பேஸ்ட் அப்பான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ சா ஸ்மோக். ஸோ ஸ்மோக் வந்து பார்த்ததுனால நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் எஸ்டிமேட் வில் கோ ஹை. அண்ட் இப்போது ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் மழை வந்து அங்கே பெய்யுது. ஸோ நீங்கள் வந்து மழையை பார்த்ததுனால நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வில் கோ டவுன். ஸோ மழை பெய்யும் போது ஏதாவது ஃபயர் இருந்துச்சுன்னா அது வந்து அதை நினச்சிரும். ஸோ அதனால் இப்போ நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ காலையில் வந்து நீங்கள் ஸ்மோக் பார்த்ததுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து வெண்ட் அப். அண்ட் ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் ரெயின் வந்து வந்ததுனால நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து வெண்ட் டவுன். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் கெட்டிங் அப்டேட்டட் பேஸ்ட் அப்பான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். We can make better estimate of probability of an event when we have more information. ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர், அதுதான் வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி ஈவெண்ட். அண்ட் இதை பற்றி நம்ம பெட்டர் எஸ்டிமேட் வந்து பண்ண முடியும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we get more information. ஸோ ஸ்மோக் பார்க்கும்போது நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் ஃபார் ஃபயர் வெண்ட் அப். அண்ட் ரெயின் பார்க்கும்போது நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் ஃபார் ஃபயர் வெண்ட் டவுன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயருக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர்லாம் வந்து கிடைக்காது, நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் எஸ்டிமேட் தான் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து வெண்ட் அப் அண்ட் ரெயின் பார்த்த அப்புறமா நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து வெண்ட் டவுனில். ஸோ அதனால தான் வந்து இந்த பெட்டர் எஸ்டிமேட் அப்படின்ற இந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். So probability estimate will update or change when we get new information, and in the new information வந்து must be related to our event. So இங்க fire தான் நம்மளோட event, and நம்மளோட new information என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா smoke and rain. Smoke and rain is related to fire. So அதனால தான் வந்து நம்மளோட probability estimate will update or change. ஸோ நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணும்போது க்ளவுடை தான் பார்த்துருப்பீங்க. அந்த க்ளவுடில் வந்து ஸ்மோக் தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரெயின் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் ஃபார் ஃபயர் வாஸ் அப்டேட்டட் ஆர் சேஞ்ச்ட். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு அன்ரிலேட்டட் ஈவெண்ட் க்ளவுடில் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுடில் வந்து நிறையா காத்தாடி வந்து பறக்குது. ஸோ இந்த கைட்டுக்கும் நம்மளோட ஃபயருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஸோ இந்த கைட்னால நம்மளோட ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஈவெண்ட்டோட
ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்னால மட்டும்தான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து அப்டேட் ஆகணும். அன்ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்னால வந்து இந்த ப்ராபபிலிட்டி எஸ்டிமேட் வந்து அப்டேட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்மோக் பார்த்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபயர் கோஸ் அப் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் ரெயினை பார்த்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபயர் கோஸ் டவுன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவை மட்டும் எடுத்துக்கலாம். If we see smoke, then the probability of fire goes up. இது எப்படி வந்து நம்ம மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசியூம் ஸ்மோக் வாஸ் ஸ்பாட்டட். ஸோ ரெயினை வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணல, ஸ்மோக் மட்டும் தான் ஸ்பாட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க போகிறோம்னா வந்து, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்சர்விங் ஃபயர் கிவன் ஸ்மோக் வாஸ் ஸ்பாட்டட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக், இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் இதுக்காக நம்ம பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஈவெண்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர், அண்ட் ஈவெண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ கிவன் பி, ஏல வந்து ஃபயரை சப்ஸ்டியூட் பண்ணலாம், பியில் வந்து ஸ்மோக்கை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் given smoke, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நியூமரேட்டரில் ரெண்டு பார்ட் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. டினாமினேட்டரில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ஏ என்ன ஃபயர். ஸோ ஹவு ஆஃபன் ஏ அக்கர்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. நம்மளோட எக்ஸாம்பிளில் ஏ வந்து ஃபயரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஈவெண்ட் ஏ இஸ் ரெப்ரசென்டிங் ஃபயர். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர், அதாவது ஹவு ஆஃபன் ஃபயர் இஸ் அப்சர்வ்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் அபவுட் தட் ஃபாரஸ்ட் அந்த லொக்கேஷனை வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ஹவு ஆஃபன் ஃபயர் இஸ் அப்சர்வ்ட். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பினா என்ன? ஸோ ஈவெண்ட் பி ரெப்ரசன்ட் ஸ்மோக். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பினா வந்து ஹவு ஆஃபன் பி அக்கர்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக், ஹவு ஆஃபன் ஸ்மோக் அக்கர்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸிங் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ. பினா என்ன? ஸ்மோக். அண்ட் ஏனா என்ன? ஃபயர். ஸோ அதனால probability of B given A என்னன்னா வந்து how often B occur given A has occurred. So A வந்து occur ஆன அப்புறமா how often B will occur அப்படின்றது தான் வந்து probability of B given A வந்து represent பண்ணுது. So நம்மளோட எக்ஸாம்பிளில் B represents smoke and A represents fire. So probability of smoke given fire. So how often we see smoke when there is fire. So இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதா வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. ஸோ ஹவு ஆஃபன் ஏ அக்கர்ஸ் கிவன் பி ஹேஸ் அக்கர்ட். ஸோ நம்மளோட ஈவெண்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர், அண்ட் ஈவெண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக். ஸோ ஹவு ஆஃபன் தட் இஸ் ஃபயர் வென் வி சி ஸ்மோக். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிப்பானா வந்து we have to substitute values for probability of B given A into value for probability of A divided by value for probability of B. ஸோ ஒரு ஷார்ட் ரீகேப். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பினா வந்து ஹவு ஆஃபன் ஏ அக்கர்ஸ் கிவன் பி. ஸோ இது மாதிரி ஒரு பைப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிஷனை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கிவன் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஹவு ஆஃபன் ஏ occurs given B. So நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா how often fire occurs given smoke. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டேர்ம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. ஸோ இது பார்த்தாச்சு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A. ஸோ இங்கே ஒரு பைப் சிம்பிள் இருக்குது. ஸோ அதனால் how often B occurs given A has occurred அப்படின்ட்டு நம்ம இந்த இதை வந்து ரிப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளில் பி வந்து ஸ்மோக்கை ரிப்ரசென்ட் பண்ணுது, ஏ வந்து ஃபயர் ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயர்.
அண்ட் P of A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் A வந்து represents fire. How often A occurs on its own. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பைப் சிம்பிள் வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து how often A occurs on its own அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how often B occurs on its own. இங்கேயும் வந்து பைப் சிம்பிள் இல்லை, அதனால தான் இங்கே how often B occurs on its own அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ B ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர். ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறமா கீழே இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் இல்லாட்டி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் டேஞ்சரஸ் ஃபயர், அதாவது ஒரு வைல்டு ஃபயர் ஸ்பாட் பண்ணுறது வந்து ரொம்ப லெஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிங் டேஞ்சரஸ் ஃபயர் இன் தட் லொக்கேஷன் இஸ் லோ. ஸோ அதனால தான் வந்து P of fire is equal to ஒரு லோ வேல்யூ வந்து இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 3% அப்படின்ட்டு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக எக்ஸாக்டாக 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி லோ வேல்யூ. நீங்கள் இங்கே 5, 6 எது வேணாலும் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு? ஸோ பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை இன்வெஸ்டிகேட் பண்ண அப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்பாட்டிங் டேஞ்சரஸ் ஃபயர் இன் தட் லொக்கேஷன் இஸ் லோ. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிங் ஸ்மோக் இஸ் காமன் இன் தட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் தவிர மற்ற என்ன சோர்ஸ் மூலியமாக வந்து ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகும்? ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து மேபி ஒரு ரெசார்ட் இருக்கலாம். ஸோ அந்த ரெசார்ட்டில் இருக்கிற கிச்சன் சிம்னிலேருந்து ஸ்மோக் வந்து அடிக்கடி வரலாம். இல்லாட்டி அந்த ஃபாரஸ்ட்டில் யாராச்சும் வந்து கேம்ப் ஃபயர் செட் பண்ணும்போது அங்கேருந்து ஸ்மோக் வந்திருக்கலாம். இல்லாட்டி அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற அந்த லொக்கேஷனில் வேறு ஏதாச்சும் ஃபேக்ட்ரி இருக்கலாம், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்தும் வந்து ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிங் ஸ்மோக் இஸ் காமன் இன் தட் ஏரியா. ஸோ அதனால தான் வந்து P of smoke is equal to 25% அப்படின்ட்டு இங்கே செட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இங்கே 25 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி வேல்யூ தட் இஸ் ரெப்ரசென்டிங் திஸ் காமன் அப்படின்ற இந்த டேர்மை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு லோ வேல்யூவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஹை வேல்யூவும் கொடுக்கக்கூடாது. அதனால தான் வந்து இங்கே ஜஸ்ட் 25% அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிங் ஸ்மோக் இஸ் காமன் இன் தட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஃபயர்னால மட்டும் ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகாது, இந்த ரீசன்ஸ்னாலையும் வந்து ஸ்மோக் வந்து ஜென்ரேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் இஸ் ஈக்குவல் டு 25% அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிங் ஸ்மோக் கிவன் ஃபயர். ஸோ இங்கே கிவன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயர். ஸோ அதுதான் நம்ம இங்கே கீழே இது மாதிரி எழுதியிருக்கோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஒரு பைப் சிம்பிள் போட்டு ஃபயர் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். ஸோ ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்குது, தெர் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். எப்பயாச்சும் ஃபயர் ஹேப்பன் ஆனால் 99% ஆஃப் த டைம் நம்ம ஸ்மோக் வந்து பார்க்க முடியும் அங்கே. ஸோ ஒரு சில ரேர் கேஸ் சினாரியோவில் ஏதாச்சும் ஒரு ரொம்ப தூரத்தில் வந்து ஃபயர் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த ஃபயர்னால எமிட் ஆகிற அந்த ஸ்மோக்கை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அது மாதிரியான சினாரியோஸ்னால 100% உங்களால் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியல. அதனால தான் வந்து இங்கே 99% அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயர். ஸோ நீங்கள் ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஷுவர் நீங்கள் வந்து ஸ்மோக்கையும் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே லோ வேல்யூவும் நம்ம செட் பண்ணல, ஒரு மாடரேட்டான வேல்யூவும் செட் பண்ணல, இங்கே வந்து ஒரு ஹை வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம் 99%. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99%. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக் இஸ் ஈக்குவல் டு 3 × 99 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு 11.88% அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக் இஸ் ஈக்குவல் டு 11.88% அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 12% அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ 0.8 வரதுனால நம்ம 12% அப்படின்ட்டு ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லை. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வந்து தெரிய வருதுன்னா, அப்சர்விங் ஸ்மோக் increased the chance that there was an underlying fire. ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம கிட்ட 2 ப்ராபபிலிட்டி வேல்யூ ரிலேட்டட் டு ஃபயர் இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து 3% அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக் வந்து 11.88%. ஸோ 2 ப்ராபபிலிட்டி ரிலேட்டட் டு ஃபயர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒரு ப்ராபபிலிட்டியில் வந்து கண்டிஷன் வந்து இல்லை, அந்த பைப் சிம்பிள் இல்லை. இன்னொரு ப்ராபபிலிட்டியில் வந்து அந்த கண்டிஷன் இருக்கு, கண்டிஷன் ஆன் ஸ்மோக். ஸோ அப்சர்விங் ஸ்மோக் இன்க்ரீஸ்ட் த சான்ஸ் தட் there was a underlying ஃபயர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஏன் வந்து இங்கே இன்க்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுறோன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் வந்து 3% தான் இருந்துச்சு. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக், ஸோ ஸ்மோக்கை பார்த்த அப்புறமா நம்மளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 11.88% மாறிடுச்சு. ஸோ 3லேருந்து 11.88% மாறிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே இன்க்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் சீயிங் ஸ்மோக் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் காட் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 3% to 12%. ஸோ இட் காட் இன்க்ரீஸ்ட் பை 4 times. ஸோ 3 4s are 12. ஸோ அதனால தான் இங்கே காட் இன்க்ரீஸ்ட் பை 4 times அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே மேக் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே இந்த டேர்மை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த வீடியோவில். வென் வி கெட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அ பர்டிகுலர் ஈவெண்ட். ஸோ இங்கே ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் 3% இருந்துச்சு. அண்ட் நம்மக்கிட்ட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஃபயர் கிவன் ஸ்மோக் நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து இப்போது அப்டேட் ஆகியிருக்கு ஃப்ரம் 3 to 11.88%. ஸோ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு திஸ் ஈவெண்ட் கிடைக்கும் போது நம்மளால் வந்து பெட்டராக வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூவை வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில டேர்ம்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையார். ஸோ இங்கே ப்ரையார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேர்ம் தான் வந்து ப்ரையார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரையார்னா வந்து நம்மளோட இனிஷியல் பிலீஃப். அண்ட் எவிடன்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு டேர்ம் இருக்குது. ஸோ எவிடன்ஸ் வந்து இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இதுதான் வந்து நம்மளோட எவிடன்ஸ். ஸோ அதனால தான் வந்து எவிடன்ஸ் வந்து இங்கே நம்ம டினாமினேட்டரில் வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயரை வந்து லைக்லிஹுட் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ லைக்லிஹுட் இங்கே இருக்குன்னா வந்து நியூமரேட்டரில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்மோக் கிவன் ஃபயர் தான் வந்து லைக்லிஹுட். ஸோ அதனால தான் வந்து நியூமரேட்டரில் இங்கே லைக்லிஹுட் இருக்குது. அண்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் கிவன் ஸ்மோக் இருக்குல்ல, இதுதான் வந்து போஸ்டீரியர் ப்ராபபிலிட்டி. ஸோ எதுக்காக இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து ப்ரையார் வந்து நம்மளோட இனிஷியல் பிலீஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கல ப்ரையார், இதுதான் வந்து நம்மளோட இனிஷியல் பிலீஃப். போஸ்டீரியர் வந்து நம்மளோட அப்டேட்டட் பிலீஃப். ஸோ அப்டேட்டட் பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர். ஸோ எப்படி வந்து இந்த பிலீஃப் அப்டேட் ஆச்சு when we got additional information. ஸோ நம்மளோட ப்ரையார் அண்ட் போஸ்டீரியர் தான் வந்து was giving probability related to fire. ஸோ இதனால தான் வந்து more information we gather about an event, better estimate of probability we can make அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்டர்வியூ அப்போது பேஸ் தியரம்னா என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இங்கே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சேர்த்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பேஸ் தியரமோட இன்னொரு ரெப்ரசன்டேஷன். போஸ்டீரியர் இஸ் ஈக்குவல் டு லைக்லிஹுட் இன்டு ப்ரையார் டிவைடட் பை எவிடன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரையார் அண்ட் போஸ்டீரியர் பற்றி மட்டும் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். லைக்லிஹுட் அண்ட் எவிடன்ஸ் பற்றி அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்து ஜென்ரேட் ஆச்சு, போஸ்டீரியர் எதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, நியூமரேட்டரில் ஏன் லைக்லிஹுட் இன்டு ப்ரையார் இருக்குது, அண்ட் டினாமினேட்டரில் ஏன் எவிடன்ஸ் இருக்குது, அண்ட் எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக. மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அண்ட் டோட்டல் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றது புரியும். போஸ்டீரியர் இஸ் ஈக்குவல் டு லைக்லிஹுட் இன்டு ப்ரையார் டிவைடட் பை எவிடன்ஸ். ஆர் இந்த ஃபார்முலாவோட இன்னொரு ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து probability of A given B is equal to probability of B given A into probability of A divided by probability of B. ஸோ
அந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஃபைனலாக வந்து பேஸ் தியரம் அண்ட் நைவ் பேஸ் தியரமோட டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நைவ் அப்படின்ற ஒரு டேர்ம் எதுக்காக வந்து ஆட் பண்ணுறோம், அதனால வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்க போகிறோம்.